ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக கமல்ஹாசன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்ட்டு. ஸோ இது ஒரு 10 வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு முன்பு ஒரு தெலுங்கு இன்டர்வியூவில் இது கேட்டாங்க. நானே பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அங்கே சங்கோஜப்பட்டு தான் ஒரு பதில் சொன்னார். பட்டு இப்போ ஏன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் இப்போ அந்த நிறைய திருமணம் பண்ணுறது சகஜமாயிடுச்சு. ஸோ நார்மல் ஆகிட்டதுனால இப்போ அதை ஒரு காமெடியாக கமல் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ பிராமண குடும்பத்தில் பிறக்கிறதுக்கும் 3 திருமணம் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு முதல்ல எனக்கு புரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கு நிறைய பேர் கைத்தட்டவும் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, நான் ராமாயணத்தில் வர ராமருடைய அப்பா வகையரா, அவர் எவ்வளோ 50,000 மனைவியோ ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு, அப்படி பார்த்தா எனக்கு இன்னும் 4,900 அந்த 3 மனைவி கழிச்சிட்டு எவ்வளோ வருமோ அவ்வளோ சொல்கிறார். ஸோ அதுக்கும் பயங்கர கைதட்டு. ஸோ அவ்வளோ இன்னும் கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பெருமையாக சொல்லியிருந்தார். ஸோ இதில் என்னென்னா, இப்போ கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் இன்னொரு திருமணம் பண்ண போகிறாருன்றதுக்கு பயங்கர எதிர்ப்பு. ஒரு போதகர் எப்படி பண்ணலாம், ஒரு மத போதகராக இருக்கிறதுக்கும் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு புரியலன்னு ஜான் ஜெபராஜ் கேட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கமல்ஹாசன் அவர்கள் கேட்குறதும். ஏன்னா ஜான் ஜெபராஜ் அவருக்கு போதகர்னா என்ன அப்படின்னு தெரியாததும், பிராமண குலம்னா என்ன அப்படின்னு கமல்ஹாசனுக்கு தெரியாததும் தான் இது அப்பட்டமாக காட்டுகிறது. ஏன்னா காரணம் இல்லாமல் பிராமணர்களை உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லலை. ஸோ பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கோயில் கருவறைக்குள் அனுமதிக்கப்படுறாங்க. அதுவும் எல்லோரும் கிடையாது இல்லையா? பட் இருந்தாலும் போகிறவங்க பிராமண குலத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்படின்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக, இறை வேதங்களை படிப்பதற்காக அர்ப்பணித்தவர்கள். அதற்கான மதம். ஸோ அதனால தான் அவங்க அந்த கறிமீன் சாப்பிடாம மற்ற ஜாதியினருக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எல்லார்கிட்ட இருந்தும் விலகி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கடைப்பிடிக்கிறதுக்கு காரணம் இறைவன், அதாவது இறைவன்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய எந்த மதத்திலும் ஒரு பிரிவு இருக்கும். அப்படி அவர்கள் இந்த காமம் சார்ந்த விஷயம், உலகில் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் விலகியே இருப்பாங்க. எந்த அளவுக்கு கடவுளுக்கு நெருக்கத்தில் இருக்கிறவங்களோ அந்த அளவுக்கு உலகியல் இன்பத்திலேருந்து விலகி இருப்பாங்க. ஸோ அந்த அர்த்தத்தில் தான் பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு நீங்கள் இத்தனை திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டவருக்கு பிராமண குலத்துடைய அருமை தெரியுது. ஆனால் அந்த குலத்தில் பிறந்தவருக்கு தெரியல. அதனால தான் இதுக்கு பேர் கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ நிறைய ஃபேஷன் ஆகிடுச்சு. நான் பிரியாணி சாப்பிட்ற பிராமணன், தண்ணி அடிக்கிற பிராமணன் அப்படின்ட்டு. ஸோ சொல்லுவாங்களா, தண்ணி அடிக்கிற போதகர் நான், காமத்திலே மூழ்கி கிடக்கிற மத போதகர் நான் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்திலே இல்லை எந்த மதத்திலே சொல்லுவாங்களா? ஸோ அப்போ இங்கே என்னென்னா, பிறப்பாலே எப்படி அது உயர்ந்தவராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பிறப்பாலே ஒருத்தன் எப்படி பணக்காரனாக இருக்கிறான்? உழைச்சா பணம் சம்பாதிக்கிறான். பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலே அவன் பணக்காரன் தானே. ஏழை குடும்பத்தில் பிறந்தாலே அவன் ஏழை தானே. அது எப்படி சாத்தியமாகுது? ஸோ அப்போ அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய பாவ கணக்குக்கு ஏற்ப தான் அவனுடைய ஜென்மம் பணக்கார குடும்பத்தில் அல்லது ஏழை குடும்பத்தில், அதேமாதிரி ஆரோக்கியமான உடல் அல்லது ஆரோக்கியமற்ற உடல், இதிலெல்லாம் பிறக்கிறது. அதேமாதிரி இந்த வேதங்களை படித்த குடும்பத்தில் ஒரு காலத்தில் பிராமணர்கள்னால் அது வேதங்களை படிப்பவர்கள் அப்படின்னு இருந்ததுனால எப்போவுமே கடவுள் சேவையில் தன்னை அர்ப்பணிப்பவர்களுக்கு அந்தந்த மதம் கண்டிப்பாக மரியாதை கொடுத்தே தீரும். ஸோ அப்படி இருந்தது. அப்போ அந்த குடும்பத்தில் அவன் பிறக்கிறான் அப்படின்னாலே, அந்த ஜாதியில் அவன் பிறக்கிறான்னாலே அதற்கு முன் ஜென்மத்தில் அந்த மாதிரி இறைவனுடைய விஷயங்களிலே மூழ்கியவனாக இருப்பான். உலகியல் இன்பத்தில் இருந்து விலகி இருப்பவனாக இருப்பான். அதனால் அங்கே பிறப்பான். ஆனால் இப்போ உலகம் ரொம்ப மோசமாகிறதுனால
இப்போயும் அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா இப்போ பிராமணர்களே வந்து அந்த பூசாரி தொழில் வந்து அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது. ஆனாலும் அந்த உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கடவுள்கிட்டையே மூழ்கி கிடக்கிறவங்க கண்டிப்பாக ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. எந்த அளவுக்கு கடவுளை விட்டு எட்ட வராங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மோசமாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம திரும்புகிற பக்கம்லாம் பார்க்கலாம், பிரபலங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்க முடியும். சரி, அடுத்தது வந்து ராமருடைய வகையறா கிடையாது, நான் ராமருடைய அப்பாவுடைய வகையறா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பதில் அவர் ராவணனுடைய வகையறான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன் ராமருடைய அப்பான்னு சொல்கிறீங்க? ஏன் ராவணன் சொல்ல வேண்டியதுதானே? ராவணன் தமிழன்னு வேறு பெருமையாக சொல்லிக்கிறாங்களா? இவரும் தமிழ்னு சொல்லுவார் இல்லையா? சொல்லியிருக்க வேண்டியதானே? இப்போ ராவணன்னு சொன்னால் கேவலன்னு தெரியுது இல்லை? இத்தனைக்கும் ராவணனை ஹீரோவாக கொண்டாடி படமெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போவும் அவருக்கு தெரியுது ராவணன் மோசமானவன், அந்த பேரை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ராமருடைய அப்பா வகையறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராமருக்கு வந்து இத்தனை மனைவிகள் அப்படிங்கிறது வந்து அந்த கதையில் அது எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா அவர் வாழ்ந்தது பார்த்திங்கன்னா 4 மனைவிகளோட வாழறார். ஸோ ஏன்னா இப்போ மகாபாரதத்தில் வந்து அதேமாதிரி ஸ்ரீகிருஷ்ணருக்கு 16,108 மனைவிகள்னுவாங்க. அத்தனை பேரோட வாழ மாட்டார். பத்மாசுரனை வந்து அழிக்கும் பொழுது அவன் அதுக்கு முன்னாடி 16,108 கன்னி பெண்களை சிறைப்பிடிச்சிருப்பான். ஸோ அவங்கள மீட்கிறதாகவும் அந்த கதைப்படி அவங்களுக்கு அதுக்கப்புறம் யார் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவானும் போது இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார், கல்யாணம் பண்ணி இளவரசி ஆக்கிட்டார் அப்படின்னு இருக்கும். அவங்களோட வாழ மாட்டார். ஸோ இந்த மாதிரி இதுலேயும் அந்த கதை என்ன கதை அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது ஒரு விஷயத்தை குறிக்குது. எதை குறிக்குது அப்படின்னா, ராமர் யாருக்கு பிறக்கிறார் அப்படின்னா தசரதருக்கு பிறக்கிறார். அப்போ தசரதருக்கு அத்தனை மனைவி அப்படின்னா அவர் எந்த காலத்தில் அந்த கதை நடக்குதுன்றது தான் இங்கே விஷயமே. அந்த காலத்தை அது குறிக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது திரேத்தாயுகத்தில் நடந்தது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திரேத்தாயுகத்தில் ராமர் இருந்தது உண்மைதான், ஆனால் ஒரு ராமர் கிடையாது. அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருன்னு இல்லை, பிரம்மகுமாரிகள் ஞானத்தை எடுக்காத யாருக்குமே தெரியாது. ராமர் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாராயணனே நிறைய பேர் இருக்கிறாங்க, லக்ஷ்மியும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. அஷ்டலக்ஷ்மின்னு சொல்கிறோம்ல, அஷ்டலக்ஷ்மினா 8 லக்ஷ்மி தானே. அப்போ 8 லக்ஷ்மினா அந்த 8 லக்ஷ்மியுடைய கணவன்மார்கள் தான் 8 நாராயணன். அப்போ 8 நாராயணன் வந்துடுது இல்லை. ஆனால் அஷ்டலக்ஷ்மின்னு சொன்னாலும் நாராயணன் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியறது கிடையாது. அதுக்கு இந்த 5,000 வருட காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் 2100 வருடம் இதே பூமி சொர்க்கமாகவும், அடுத்த 2100 வருடம் இதே பூமி நரகமாகவும் இருக்குது. சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு. அந்த பாரத பூமியில் வாழ்ந்தவர்கள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தவான்களாக இருந்தாங்க. அவர்களுக்குத்தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றாங்க தெய்வங்கள்ன்ட்டு. காரணம், அவர்கள் தெய்வீக குணத்தில் நிரம்பியிருப்பார்கள். அசுரர் குணம் கொஞ்சம் கூட இருக்காது, எண்ணத்தளவில் கூட இருக்காது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆனால் சின்ன சலனம் கூட ஆகாது. அங்கே குழந்தையே கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவலே தவிர காமத்தினால் கிடையாது. இச்சையாக பார்க்கக்கூட மாட்டாங்க. அதான் சொன்னேன், சின்ன சலனம் கூட ஆகாது. ஸோ அதுதான் ஆத்மபலம். ஸோ அந்த ஆத்மபலத்தை குறிக்கும் வகையில் தான் நீங்கள் இந்து கோயில்களில் பார்த்திங்கன்னா நாராயணன் மடியில் லக்ஷ்மி உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா அவங்க மடியில் உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு யோகபலம். அப்படி மடியில் இருந்தால் கூட அவங்களுக்கு சின்ன சலனம் கூட ஆகாத அளவிற்கு யோகபலம், ஆத்ம பலம் இருந்தது. அப்படி இருந்தது. அந்த ஆத்மாவுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆத்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மானா உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ தன்னையும் ஆத்மானு வந்து பிறரையும் ஆத்மானு தான் பார்ப்பாங்களே தவிர கண்ணுக்கு தெரிகிற இந்த உடலின் பக்கம் அவங்க கவனம் போகாது. அதனால தான் அங்கே காமம் கிடையாது. ஆனால் இது 2500 வருடம் தான். அதுக்கப்புறம் உடலின் பக்கம் கவனம் போகும். ஏன்னா ஆத்மாவுடைய சக்தி குறைய ஆரம்பிக்குது, மனம் தடுமாற ஆரம்பிக்குது. ஆத்ம பலம் இருக்கும்போது மனம் தடுமாறாது. ஏன் ஸ்கூலில் ஒரு சில குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, மற்றவங்க நல்லா படிக்கலை அப்படின்னா ஆத்ம பலத்தில் உள்ள வித்தியாசம். முன்ஜென்மத்தில் நல்லா காமம், கரிமீன், உலகியல் இன்பம் இதிலே மூழ்கி இருக்குது. குறிப்பாக காமம்.
மூழ்கி இருக்குதுன்னா அந்த குழந்தை அடுத்த ஜென்மத்தில் ஒரு மயக்கத்திலேயே இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் இருந்தால் தானே படிக்க முடியும். அது திறமையாக கூட இருந்திருக்கும் முன் ஜென்மத்தில். ஆனால் பிற்காலத்தில் காமம் இந்த மாதிரி விஷயத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த படிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் மயக்கத்தில் இருக்கிறதுனால அதால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காமம் போன்ற விஷயத்தில் மூழ்கி கிடப்பாங்க. ஸோ இதுதான் காரணம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவுடைய சக்தி மறுஜன்மம் எடுக்க குறைய ஆரம்பிக்கும் போது 2500 வருடம் கழித்து இந்த பூமி நரகமாக ஆகிறதுக்கு காரணமே அவ்வளவு தூய்மையாக இருந்த அந்த தேவதை ஆத்மாக்கள் மனம் தடுமாற ஆரம்பிக்குது. ஸோ சொர்க்கத்தில் பார்த்திங்கன்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. இதுதான் அந்த தூய்மையின் சக்தி. ஏன் தூய்மை பிரம்மச்சரிய விரதத்துக்கு எல்லா மதத்துலேயும் மகிமைனா இதனால தான் மகிமை. ஸோ தூய்மைக்கு கிடைத்த பரிசு தான் அது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். ஏன்னா மனிதனுக்குள்ளே இந்த காமம் போன்ற எண்ணங்கள் வரும்போது தான் மற்ற விலங்குகளுக்குள்ளும் அந்த மிருக குணம் வருது. அது வரைக்கும் சிங்கமும் பசுவும் புல் தான் சாப்பிடும். இது பைபிள்லையும் இருக்கும், எல்லா மதத்துலேயுமே இருக்கும் இந்த குறிப்பு. ஸோ அப்படி சிங்கம் போன்ற விலங்குகளே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? மனுஷனை தவிர எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. வேறு வழி இல்லைன்னா மனிதனையும் சாப்பிடுவோம். யுத்தமெல்லாம் நடக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக மனித பிணங்கள் தான் இருக்கும், உணவு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவான்? கொன்றால் பாவம் தின்றால் போச்சு, அந்த நிலைமைக்கு வந்துடுவான். சரி, இப்போ சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எதுவும் கிடையாது. இருக்குது ஆனால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆனால் அப்படி ஒரு பேர் அங்கே பயன்படுத்த மாட்டாங்க. காரணம், இன்னொரு மதம் இருந்தால் தானே நம்ம இந்த மதம்னு ஐடென்டிஃபை பண்ணிக்க. ஸோ அது இருக்காது. இப்போ கடவுள் சொல்கிறார், சரி இது நரகமாகும்போது தான் மனிதனுக்கு துக்கம் வருது. காமம் கோபத்திலலாம் விழுந்துட்டால் கரண்ட்டை தொட்டால் ஷாக் அடிச்சே தீரும். காமத்தில் விழுந்தால் கண்டிப்பாக துக்கத்தை அனுபவிச்சே தீருவோம். ஸோ காமத்தில் விழுறதுன்னா மனைவி அல்லாத மற்றவர்னு அர்த்தம் இல்லை. மனைவி கிட்ட விழுந்தாலே வரும், வெளியில் போனால் இன்னும் பயங்கரமாக வரும். சரி, இப்போ அடுத்த 2500 வருடத்தில் என்ன ஆகுது? அந்த துக்கம் வரும்போது இறைவனை தானாகவே புத்தி தேடும். நம்ம சயின்ஸில் படித்த மாதிரி மனுஷன் கற்பனை பண்ணி உருவாக்கணும் அதெல்லாம் கிடையாது. கற்பனை பண்ணி உருவாக்கின கதையாக ராமாயணம், மகாபாரதம் அத்தனை கேரக்டர் வச்சு ஒருத்தனால் கதை எழுதிட முடியுமா? ஒரு 4 கேரக்டரை வச்சு படம் எடுக்கவே முடியாமல் இந்த படத்துலேருந்து திருடுனா அந்த படத்துலேருந்து திருடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கமல்ஹாசன் சொல்கிறார், எல்லா கதையுமே ராமாயண மகாபாரதத்தில் இருக்கும், அதிலிருந்து தான் வந்திருக்கும் அப்படின்னே சொல்கிறார். ஸோ அதை ஒரு மனிதனை உட்கார்ந்து யோசித்து எழுதியிருப்பானா? ஸோ அது தியானத்தில் வர்றது. அது அந்த நேரத்தில் இறைவனை நினைக்கும் போது அவங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். இது இல்லாமல் கனவிலும் வரும். ஸோ இதையெல்லாம் வைத்து அவங்க பாட்டுக்கு எழுதிடுவாங்க. அதில் நிறைய லாஜிக் இல்லாமல் இருக்கும். திரௌபதிக்கு 5 கணவன்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதில் பார்த்திங்கன்னா மண்ணிலிருந்தே ஆதாமை உருவாக்குனாருன்னு சொல்கிறது, இது மாதிரி லாஜிக்காக இருக்காது. ஆனால் அங்கே என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதிடுவாங்க. அதே மாதிரி இதை விட கொடுமை என்னென்னா, இந்த வேதங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே சிலைகள் செஞ்சுடுவாங்க கோயிலில். அந்த சிலைகளில் ராமாயணம் கதை சில விஷயங்கள் இருக்கும், ராவணன் சீதையை கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அவங்களுக்கு காட்சி கிடைக்குது, செய்கிறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இது எப்படின்னு. பிற்காலத்தில் ராமாயணம் வரும்போது தான், ஓ இதுதான் அதில் இருந்துச்சுல்ல, புதுசாக யாராவது போய் பார்க்குறாங்கன்னா ராமாயணம் கதையை அங்கே செதுக்கி வச்சுருக்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அது ஏற்கனவே செதுக்குனது. அதுக்கு பிற்காலத்தில் தான் வேதங்கள்லாம் எழுதவே செய்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கோயில் தான் கட்டுறாங்க. ஸோ அதுலேயும் உலகத்திலே முதலாக கட்டப்பட்ட கோயில் எது தெரியுமா? கடவுளுக்கு தான், சிவபெருமானுக்கு. அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கட்டப்பட்ட கோயில் தான் சோமநாதர் ஆலயம், குஜராத்தில் இருக்கிறது. பல முறை அந்நிய படையெடுப்புகளால் கொள்ளையடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுப்பப்பட்டது. இப்போவும் இருக்குது. சர்தார் வல்லபாய் பட்டேல் கட்டினது தான் இப்போ இருக்கிறது. ஸோ அதுதான் முதல் சிவன் கோயில் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிவன் கோயிலில் முதல் கோயில் உலகத்திலே, அதோடைய நினைவு தான் பைபிளில் சாலமன் தான் முதல் கோயிலை கட்டினார். அதில் தங்க வைர வைடூரியம், சர்ச்சிலே தங்க வைர வைடூரியம்லாம் வைப்பாங்க இல்லை. இந்து கோயிலில் இருக்கிற விஷயம் தான், நீங்கள் அதை படித்தாலே தெரியும். அது இந்து கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாமே அதில் இருக்கும். இப்படி பூஜை பண்ணணும், இப்படி தீவார்த்தனை காட்டணும், இப்படி மணி அடிக்கணும், எல்லாமே அதில் வரும். சரி,
அப்போ பக்தி வருது. அப்போதான் வேதங்கள் எல்லாமே எழுதுகிறாங்க. இந்த பக்தி ராவணன் தீவிர சிவபக்தன்னுவாங்க இல்லையா? ஆனால் ராவணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணனே தவிர 10 தலையை தூக்கிட்டு ராமாயணத்தில் சொன்ன மாதிரி எங்கேயுமே கிடையாது. உண்மையிலே ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் இதில் உள்ள எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. நம்ம சொல்கிற மாதிரி அந்த காட்சி கிடைக்கும், அவங்க எழுதுவாங்க. சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? எந்த வேதத்துலையும் இருக்காது இப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம். ஆனால் எல்லா வேதத்திற்கான விளக்கமும் நாம் சொல்லுவோம். பைபிளில் கடைசியில் வெளிப்பாடுன்னு இருக்கும் இல்லையா? பைபிளில் எந்த வெளிப்பாடும் கிடையாது. ஆனால் அதில் இருக்கிறதோடைய அர்த்தம் என்னன்றதை இப்போ நாம் சொல்லுவோம். பிரம்மகுமாரிகள் யார்? இந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னா, கடவுள் இந்த 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறுதியில் கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வருவார். அப்படி வரவே இல்லைன்னா கடவுளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மனுஷன் புத்திசாலியா? யோசிச்சு பாருங்கள். ஒரு கேள்விப்படாத ஒரு பேரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னால் யாராவது பேசிடுவாங்களா? அது எனக்கு தெரியவே தெரியாதுண்ணா. இப்போ கடவுள் மட்டும் எப்படி உலகம் ஃபுல்லாக உருவாகி இருக்குது இல்லையா? ஸோ அவர் வந்ததுனால அது வந்திருக்குது. ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசித்து அவரை பற்றிய அறிமுகத்தை சொல்கிறார். முதல்ல நம்மை பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறார். நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்ற உணர்விலே சொர்க்கத்தில் இருந்தீங்க. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்த்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களையும் உடல் மூலமாக செய்யுது. அந்த ஆத்மா மறுஜென்மம் எடுத்து நரகத்திற்கு வரும்போது ஆத்மான்றதை மறந்து உடல் உணர்வில் வரும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் வருது. அங்கே ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிறது கூட கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அவ்வளோ பரிசுத்தமானவர்கள். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது, இங்கே வாழ்ந்தவர்கள் அவங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் மறுஜன்மம் எடுத்து இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழறாங்க. இப்போ பக்தியும் செய்கிறாங்க, தொடங்குறாங்க. அப்போ ராவணன் தீவிர சிவபக்தன் அப்படின்னு சொல்கிறதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதனுக்குள்ளே எப்போ இந்த ராவணன், இந்த 5 விகாரம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருதோ, இதை தான் சாத்தான், மாயா அப்படிலாம் சொல்கிறது வருதோ, அப்போ தான் மனிதன் கடவுளை தேடுறான். ஸோ அதனால் ராவணன் நம்மை கடவுளின் பக்கம் திருப்புறதுனால அவனே ஒரு சிவபக்தன் அப்படின்ட்டு கதையில் வெளிப்பட்டு இருக்குது. இப்போ கடைசி 100 வருடம் இறைவன் ஒரு வயோதிகர் உடலில் வரார். சொல்கிறாரு, நீங்கள் ஆத்மா, நானும் ஆத்மா தான், நீங்களும் எப்போவும் இருக்கிறீங்க, நானும் எப்போவும் இருக்கிறேன். இதுதான் கீதையில் வெளிப்பட்டிருக்கோம். அர்ஜுனா, நீயும் நானும் எப்பொழுதும் இருக்கிறேன், ஆனால் உன்னுடைய முன்ஜென்மங்கள் பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன்னு இருக்கும். என்ன ஒன்று சொல்கிறது சிவபெருமான், அங்கே கிருஷ்ணர் சொன்னதாக போட்டாங்க. அது மட்டும் போடலன்னு வச்சுக்கலாம், கிருஷ்ணரை யாரும் கடவுள்னு நினைக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பண்ண, அதை கீதையை தவிர்த்து கிருஷ்ணர் பண்ண எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் அவரை கடவுள்னு சொல்லுவீங்க? எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே கீதையில் சிவனுடைய மகிமையும் சிவன் கொடுத்த ஞானத்தையும் கிருஷ்ணர் சொன்னதாக வெளிப்பட்டுட்ட மாதிரியே மற்ற மதங்களில் அந்தந்த மதஸ்தாபகர்கள் சொன்ன மாதிரி முகமது நபி சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்றதுனால அவங்கள கடவுளோ அல்லது இறை தூதர்னோ சொல்லிடுறாங்க. ஆனால் இறை தூதர்னு இறைவன்கிட்டேருந்து செய்தி எடுத்துகிட்டு வருவாங்க. அல்லாவின் செய்தி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு குரான்லேயே இருக்கும். அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நீங்கள் கேட்குறதெல்லாம் அல்லாவின் செய்தி கிடையாது. சிவபெருமானைத்தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவர் தான். அந்த டெஃபினேஷன் எல்லா மதத்திலும் வருது இல்லையா? கடவுளை பார்த்ததில்லை, பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லைன்னு குரானில் இருக்கும். இதெல்லாம் சிவனுக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது கிடையாது. பிறந்திருந்தால் தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்களே. அவர் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலில் பேசுகிறார். ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறவர் ஒரு வயோதிகர் உடல் வர்றார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா வாய் வழியாக அவர் பேசுகிறதை கேட்டு பேசுகிறது கடவுள் தான், என்னுடைய அப்பா தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிறவங்க பிரம்மா குமாரிகள். ஸோ அதனால தான் பிராமணர்கள்னால் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிராமண ஜாதி வாய் வழியாக பிறக்கலை இல்லையா? இப்போ வாய் வழியாக பிறக்கிறதுனா வாய் வழியாக இறைவனுடைய ஞானத்தை கேட்டு பேசிகிட்டு இருக்கிறது என்னுடைய அப்பான்னு அடையாளம் கண்டுக்கிறவங்க. அதுதான் பைபிளில் ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு இருக்கிறது. ஏன்னா வார்த்தையை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் பேசுகிறது கடவுள்ன்ட்டு.
இந்த கலியுகம் முள்ளு காடு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற முள் எல்லாருக்குள்ளேருந்து ஒருத்தர் குத்திக்கிட்டு இருக்குது. இந்த 5 விகார நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் கடவுள் வராருன்றது தான் முள்ளு செடி எரியுது. அங்கே மோசஸ் கிட்ட கடவுள் பேசினார், நெருப்பாக பேசினார் அப்படின்னு இருக்கும். ஒலிகளின் தேவன் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒலின்றது ஆத்மா. ஒலினா வெளிச்சம் அடிக்கிற ஒலி கிடையாது, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒலி. உலகத்திலே ரொம்ப சின்னது ஆத்மா. பரமாத்மாவும் அப்படி தான். ஸோ எப்படி ஆத்மாவுக்கு அவர் அப்பாவாகிறார் அப்படின்னா, சொர்க்கத்தில் இருந்தது நீங்கள் தான், மீண்டும் சொர்க்கத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. இதுக்கு முன்னாடியும் உங்களை அனுப்பி வச்சது நான் தான், ஞானத்தை கொடுத்து. அதே ஞானத்தை இப்போ மீண்டும் கொடுக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். என்ன ஞானம்? நீங்கள் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மா. ஆத்ம உணர்வில் இருக்கும்போது இருந்த பலம் உடல்ன்ற உணர்வுக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து, இன்றைக்கி அனைத்தையும் இழந்து புத்தி யோசிக்கிறதே விட்டாச்சு. இந்த நேரத்தில் இறைவன் சொல்கிறாரு, ஆத்ம பலம் பெறணும், அதுக்கு வெளி உலக மயக்கத்திலேருந்து உன்னுடைய புத்தியை விலக்கணும், விலக்கி இறைவனை நினைக்கணும். நினைக்க அதுக்கப்புறம் அந்த சூக்ஷ்ம ஈர்ப்பு இருக்கு இல்லையா, மனதினால் ஈர்ப்பு. இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடணும். காமத்தை உடலால் விட்டாலும் மனதில் அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் கட் பண்ணணும். அப்படின்னா இறைவனோடு மட்டுமே புத்தியை இணைக்கணும். ஸோ இதை தான் கீதையில் பிரளய காலத்தில் அனைவரையும் சிவபெருமான் தனக்குள் ஒடுக்கி கொண்டார், பிறகு அவரிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது என்னென்னா, புத்தியை இறைவனோடு ஒடுக்கிட்டு உண்மையிலே இறைவன் இருக்கிற இடத்துக்கே ஆத்மா போயிடும் உலகம் அழியும் போது. அதனால தான் ஆத்மா அழியாது, வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்ட்டு கீதையில் இருக்கும். ஏன் வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு அந்த நேரம் சொல்லணும். உலகமே அழியும் போது மனிதன் மரண பீதியில் இருக்கும்போது நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா. ஆனால் ஒரு உடலை விட்டு ஆத்மா இன்னொரு உடலை எடுக்கும். ஆரம்பத்தில் இருந்து அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு, இப்போ அழுக்காயிடுச்சு. அழுக்கானதுனால உடம்பும் அந்த மாதிரி தான் கிடைக்கிது. உடம்பு, குணம், உலகமும் மோசமாக இருக்குது. இப்போ அற்புதமான உலகம் வரப்போகுது. அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா யாருக்குமே என்னன்னு தெரியாது. அதான் குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமானவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும் அப்படின்னு இயேசுவும் சொல்லியிருப்பார். ஸோ எப்படி பரிசுத்தமாகிறது? கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாகணும்னா கடவுளை மட்டும் நினைத்தால் நீங்கள் பரிசுத்தமாகிடுவீங்க. ஒரு சினிமா நடிகனே நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அவனை மாதிரியே நாசமாக போயிடுவீங்க. பார்க்குறதுக்கு நல்லவன் மாதிரி தான் தெரியுவான். ஆனால் சினிமா நடிகன்னு இல்லை, நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க, எந்த தலைவனாக வேணாலும் நினைங்க, கண்டிப்பாக நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணி கெட்டு தான் போவீங்க. ஏதோ ஒன்று நல்ல குணம் மாதிரி இருக்கும், அதுவே முதல்ல கெட்ட குணமாக தான் இருக்கும். அதான் கலியுகம். கெட்டதெல்லாம் நல்லதாகவும் நல்லதெல்லாம் கெட்டதாகவும் மாற்றி வச்சுருக்குது. ஸோ கலியுகத்தில் எவனுமே புத்திசாலி இல்லை. ஆனால் இங்கே தான் நான் புத்திசாலி, பகுத்தறிவாதி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதான் கலியுகம். ஸோ இப்போ இறைவன் சொல்கிறாரு, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. உலகம் அழிய போகுது, அழியக்கூடியதை ஏன் நினைவு செய்யுங்க? அவ்வளோ முட்டாளா நீங்கள்? உடம்பு அழிய போகுது, உடம்பு லவ் பண்ணுற மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுன்ற. அழியக்கூடியது, மாறக்கூடியது, அதையே நினைக்கிறீங்க. அழிவற்ற ஆத்மாவை பாருங்கள். ஆனால் இப்போ அதையும் நினைக்க தேவையில்லை, அழிவற்ற பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா அவரை நினைத்தால் தான் ஆத்மா தூய்மையாகும். அவர் எப்படி இருக்கிறான்னு தெரிந்து நினைக்கணும். வெறும் அப்படியே லைட்டு நட்சத்திரம் மாதிரி நினைக்கிறது மட்டும் கிடையாது. அவருடைய குணம் எப்படி தெரியும்? ஒருத்தருடைய குணம், அவங்கக்கிட்ட பழகுனா, அவங்க நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால், அதாவது பேசுனதை நம்ம கேட்டால் தெரியும். அப்படி கடவுள் பேசுகிறதுக்கு தான் வரார் கடைசின்னு ஒரு வருடம். ஒரு வயோதிகர் உடலில் பிரம்மான்னு பேர் வச்சு அவர் வாய் வழியாக பேசுகிற அந்த ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சாரம் இது தான். ஆத்மான்னு பரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் நின்னாலும், நடந்தாலும், உட்காந்தாலும், சாப்பிட்டாலும். ஏன்னா அவ்வளவு பாவம் 2500 வருடம் சேர்த்து வச்சுருக்கிறோம். அதுக்கான தண்டனை அந்தந்த ஜென்மத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதான் கடவுளுடைய கருணை. இப்போ நிறைய தண்டனை சேர்ந்துடுச்சு, மொத்தமாக விழப்போகுது. அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுளே வந்திருக்கிறார். நீ செய்த பாவம், உதாரணத்துக்கு காமத்தினால நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன்னா, இப்போ நீ காமத்தில் விழும்போது தான் நீ மாட்டுவேன். இல்லையே, சிலர்லாம் விழுந்து மாட்டாமல் இருக்கிறாங்க. அந்த ஆத்மா இப்போ தான் பூமிக்கே வந்திருக்கும், இப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா யாராக இருந்தாலும் இப்போ சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே வர்றவங்களுடைய ஆயுள் 5000 வருடம். இப்போ கிறிஸ்தவ மதத்துடைய
அதிகபட்ச ஆயுள் பார்த்திங்கன்னா 2000 வருடம். இயேசு, அதாவது கிறிஸ்து வந்தப்புறம், இயேசு கூட கிடையாது. இயேசு வந்து ஏற்கனவே இருந்த மனிதன். கிறிஸ்துன்ற ஒரு ஆத்மா மேலேருந்து வந்து இயேசு உடலில் இந்த ஞானத்தை சொல்லி அந்த ஞானத்தின் மூலமாக வரவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஸோ அப்போ அவங்களுடைய ஆயுள் 2000 வருடம். அப்போ 2000 வருடத்தில் பாதி ஆயுள், அதாவது 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். பாவம் செய்வாங்க, ஆனால் தண்டனை கிடைக்காது. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தான் தண்டனை கிடைக்கும். கிருஷ்ணரை கூட கொலை பண்ணணும் அப்படின்னு கம்சன் நினைக்கிறான் இல்லையா, அதாவது 8வது குழந்தைய. ஆனால் ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்தே கொலை பண்ணுவான். அப்போ கிருஷ்ணருடைய அப்பா அவங்க அம்மா கிட்டே கேட்பார், 8வது குழந்தை தானே அவனுக்கு கொல்லுன்னு இருக்கேன், 8வது குழந்தைய கொன்னா போதாதா, அவன் எதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே கொலை பண்ணுறான் லூஸ் ஆட்டம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. ஆக்சுவலாக அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவார், பாவக்கூடம் ரொம்பணும் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ பாவம் கலியுக இறுதி வர வர பாவம் அதிகமாக செய்வார்கள் மனிதர்கள். கடவுள் கிடையாது, அது ஒரு ஃபேஷன். கமலஹாசனே சொல்லியிருப்பார், முதல்ல நான் கடவுளை வணங்குறதே கிடையாது, பெருமை, காசு இருக்குது, தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது, இது வரைக்கும் நாம் அப்படி தான் பேசிகிட்ருப்போம். டக்குன்னு காணாமல் போகும்போது நேராக புத்தி கடவுள்கிட்ட தான் போவோம். இதில் கொடுமை என்னென்னா, அதாவது கடவுள் இல்லைன்றத சினிமாவில் இவரும் சரி நிறைய பேர் சொல்லிவிடுவாங்க. ஆனால் இவங்க திருந்துகிற நேரத்தில் இவங்கக்கிட்ட எதுவுமே இருக்காது, மார்க்கெட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதான் ரொம்ப கொடுமை. விவேக் இது மாதிரி நிறைய பேர் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய படத்தை பார்த்து நாஸ்திகராகி சீரழிந்தவர்களில் நானும் ஒருவன். எப்படியோ கடவுள் கிடச்சிட்டார். இப்போ இது கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் எழுப்ப முடியாது இல்லையா. கெட்டு போகிறது ஈஸியாக பண்ண வச்சிடலாம், ஆனால் நல்லவனாகிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. குழந்தையிலேருந்து நாம் இப்போ மோசமாக இருக்கிறோம். மீண்டும் அந்த குழந்தையுடைய பரிசுத்த தன்மைக்கு போகிறது அவ்வளோ ஈஸியாக? இந்த ஜென்மத்தில் நாம் குழந்தையாக இருக்கும்போது இருந்த பரிசுத்தத்துக்கு போகிறதே கஷ்டம்னும் போது 5000 வருடம் முன்பு எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்போம். அந்த நிலைக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியுமா? தடை வரும். காமம் தப்புன்னு நினைக்கும் போது தான் காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை. கோபம் தப்பு, அதிலேருந்து வரணும்னு வரும்போது தான் கோபத்தை தூண்டக்கூடிய பலவிதமான அநியாயங்கள், துரோகங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், உலகமே அழிய போது, உனக்கு சொர்க்கம் இருக்குது, நீ எதுக்கு இங்கே இருக்கிற விஷயத்தை பிடிச்சிக்கிட்டா தானே, அந்த பற்றுனால தானே உனக்கு கோபம்லாம் வர்றதுக்கு. ஸோ எல்லாத்தையும் விட ஆத்மாவை ஆத்ம உணர்வில் இருந்து இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மாவுடைய உண்மையான ஆனந்தம் இருக்கும். அது ஒரே சீராக இருக்கும். அதுதான் ஆனந்தம். இங்கே கிடைக்கிறது ஆனந்தம் இல்லை, மயக்கம். அது புத்தியை மயக்கிடும், பகுத்தறியும் சக்தியை இழக்க வச்சிடும், எதுவுமே பண்ண முடியாத நிலைக்கு அழிச்சிட்டு போயிடும். தண்ணி அடிக்கிற மாதிரி. தண்ணி அடிக்கிறதுலாம் ஒரு போதையே கிடையாது காமத்துக்கு முன்னாடி. ஸோ நிறைய பாருங்கள், அப்பா அம்மா மேலே அவ்வளோ அன்பாக இருப்போம். மனைவி வந்தோடனே அந்த போதையின் மயக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவே போட்டு அடிப்பான், வீட்டை விட்டு துரத்துவான். சரி, மனைவி கிட்ட ஒழுங்காக இருக்கிறான்னா இன்னொரு பொண்ணு மேலே ஆசை வந்தோடனே மனைவியை தூக்கி கடைசிட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுவான். ஸோ இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு. சரிசமம்ன்ட்டு சரிசமமாக கீழே நாசமாக தான் போகிறாங்க, சரிசமமாக மேலே ஏறுறது கிடையாது. சரி, பெண்கள் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கிறாங்களே, அதே மாதிரி ஆணும் மாறணும்னு சொல்லலை எவனும். ஆண் சுற்றுறான்ல, அதே மாதிரி பெண்ணும் சுற்றலாம். அதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். ஸோ அப்படி இருக்கும் எல்லாமே சாத்தானுடைய வழி தான், மதங்கள், சித்தாந்தங்கள் எல்லாமே. ஸோ இப்போ இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். மற்ற எல்லார் சொல்கிறதையும் கேட்குறத நிறுத்திட்டு நான் சொல்வதை மட்டும் கேள், என்னை மட்டும் நினைவு செய். ஏன்னா உடல் கொண்டவர்களை நினைத்து நினைத்து தான் அனைத்தையும் இழந்த, இன்னும் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ இழந்த அத்தனையும் மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கு கடவுள் வந்திருக்கார். அதனால தான் அவர் மீட்பர்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதை அடையணும் அப்படின்னா இறைவன் நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நீங்கள் எல்லா கதையும் பாருங்கள், ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரான், ஒன்று தான். ராஜ்யத்தில் நல்லா இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து அவங்கள துரத்துவாங்க. குறிப்பாக இந்து மத கதையெல்லாம் இதுதான். ராஜ்யம் இருப்பாங்க, அவங்கள துரத்திடுவாங்க, மீண்டும் ராஜ்யத்தை அடைவாங்க. அங்கே சொர்க்கத்தில் பைபிள் குரானும் அதே தான். ஆதாம் ஏவாள் சொர்க்கத்தில் இருப்பாங்க, அவங்கள துரத்திடுவாங்க, மீண்டும் சொர்க்கத்தை நோக்கி போகிற பயணம். ஆனால் இதில் ராமாயண மகாபாரதத்தில் மீண்டும் ராஜ்யத்தை அடையிறாங்க. ஆனால் அதில் எதை வைத்து மீண்டும் அடைந்தார்கள் அப்படிங்கிறது மட்டும் அங்கே இருக்காது. தர்மர் அவ்வளோ சூப்பராக இருக்கார்ல, எப்படி அவர் மட்டும் நல்லவராக இருக்கிறாரு அது மட்டும் சொல்லலை. ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது தான் அது நடக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ரகசியமே. அடுத்தது ராவணன். ராமாயணனோடனே ராவணனும் ஞாபகம் வரும் இல்லையா.
ஸோ ராவணனை பற்றி ஆக்சுவலாக இன்றைக்கி முரளியில் தான் கடவுள் ஒன்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆஹா, இதுதான் ராவணன் இல்லை அப்படின்னு தோணுச்சு. என்னென்னா இப்போ ஒரு 2 தலைமுறை இந்த லவ்வு அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் லவ்வு அப்படின்னாலே எங்கேயோ நடக்கும். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னா, அவங்க மாமா பொண்ணு அந்த மாதிரி லவ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் நிச்சயம் பண்ணிவிடுவாங்க. சில சமயம் அந்த நிச்சயம் பண்ணதுக்கு மீறி அது கூட அப்போல்லாம் அப்படி இருக்காது இல்லையா? அப்புறம் அது மாறும்போது அது கொஞ்சம் மாமா பொண்ணு லவ் பண்ணுறது அந்த மாதிரி வந்தது. அது அப்படி இல்லாட்டினா அந்த ஒரே ஜாதியில் எங்கேயோ ரேரு தான் வேறு ஜாதி. அப்போல்லாம் வெட்டு குத்தெல்லாம் நடக்கும். இப்போயும் நடக்குது, பட் இப்போ ரேரு. அப்போல்லாம் பயங்கரமாக இருக்கும். அடுத்தது மதத்தை விட்டு திருமணம் பண்ணுறது, அதெல்லாம் இப்போ சமீபமாக வந்தது. இதெல்லாம் புரட்சி அப்படின்ட்டு பாரதி ராஜா போன்றவர்கள், பாலச்சந்தர் போன்றவர்கள் அந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்து ஒரு வழி பண்ணிட்டாங்க சமுதாயத்தை. அவங்க மேலே தப்பும் கிடையாது, சாத்தானுடைய கருவிகள், அவ்வளோதான். அது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அந்த நேரத்தில் அது ரைட்டுன்ற மாதிரி தான் தெரியும். ஏன்னா போதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லோரும் நம்ம அனாதைகளாக தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரியே கெட்டு வருது பாருங்கள். அதான் கலியுகம். இப்போ எப்படி திடீர்னு சத்தியுகத்தில் எல்லாருமே புத்திசாலியாக இருப்பாங்க? இறைவனுடைய ஞானத்தை எடுத்தவர்கள் அங்கே வராங்க. ஸோ இப்போ பாருங்கள், ராவணன் யார், என்ன பண்ணுவான், அவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? எந்த பொண்ணை பார்த்தாலும் கடத்திடுவான், எந்த அழகான பொண்ணை பார்த்தாலும். எதனால்? அழகில் மயங்கிறதுனால. லவ் எதனால் வருது? அழகில் மயங்கிறதுனால. ஸோ இந்த அழகில் மயங்கும்போது நீங்கள் தான் இந்த ராவணன் இல்லையா? ஜாதி பார்க்குறது கிடையாது, மதம் பார்க்குறது கிடையாது, கல்யாணம் ஆச்சா ஆகலையானும் பார்க்குறது கிடையாது. அந்த மாதிரி இப்போ ஓடிட்டு இருக்குது கள்ளத்தொடர்பு. திரும்புகிற பக்கமெல்லாம் ஒருவனுக்கு, அதாவது அதே விஷயந்தான் சொன்னேன் இல்லையா? தசரதன் 1000 மனைவி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா அது இப்போ நடக்கிறது. திரேதாயுகத்தில் நடக்கிறது இல்லை. அங்கெல்லாம் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் எல்லாருமே இருப்பாங்க. ராமர் மட்டும் இல்லை, கிருஷ்ணரும் அப்படி தான் இருப்பாங்க. கிருஷ்ணர் ஆக்சுவலாக ராமரை விட பரிசுத்தமானவர், சொர்க்கத்தின் முதல் இளவரசன். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த மதத்துலையாவது அது கொண்டாடி பார்த்துருக்குறீங்களா? சொர்க்கத்தின் முதல் மகாராஜா அவராக இருக்கிறார். அதனால் சொர்க்கத்தின் வாசலை திறந்தால் உள்ளே அவருடைய ஆட்சி நடக்குது. ஸோ அந்த சொர்க்க வாசலுக்கு கண் விழித்து போகணும் அப்படின்னு இருக்குது. என்ன கண் விழிக்கிறது? 3வது கண். இந்த கண் கிடையாது. பக்தியில் ஸ்தூலமாக அப்படி ஒரு நினைவார்த்தம் வந்துடுச்சு. அப்போ 3வது கண்ணுன்னா என்னது? ஞானங்கிற கண். அதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குருடர்களாக தான் இருக்கிறாங்க. அதை இறைவன் தான் கொடுக்குறார், சிவபெருமான் தான் கொடுக்குறார். ஸோ சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் அப்படி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அது சிவன் கிடையாது, லிங்கம் தான் சிவனுடைய வடிவம். அதாவது கரெக்டாக அப்படி இல்லை, நினைவு நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அதை பக்தியில் பெருசாக காட்டிட்டாங்க லிங்க வடிவத்தில், முட்டை ஷேப்பில். அதில் கீழ்ப்பாதி பார்த்திங்கன்னா கோமுகின்னுவாங்க, அதாவது பசுவின் வாய். சிவபெருமான் யார் உடலில் வராங்களோ அந்த அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாங்களே அவருடைய வாய். எதுக்கு? அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுப்பதற்காக வரார். ஸோ இதுதான் சிவனுடைய அர்த்தமே தவிர அந்த அவர் பேர் சங்கர், கழுத்தில் பாம்பு போட்டு இருக்கிறவர். சிவனுடைய தீவிர பக்தர்னு வச்சுக்கலாம். அது பிரம்மகுமாரி ஞானத்தை ஃபுல்லாக கேட்க தான் அது புரியும், இல்லாட்டினா குழம்பிடும். ஸோ தசரதனுக்கு 1000 மனைவி அப்படின்னா இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது கலியுகத்தின் இறுதியில். இந்த நேரத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமர் வாழறது தான் அதிசயம். ஆனால் அங்கே ஒருவனுக்கு ஒருத்தின்றது சீதையை கிடையாது. சீதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆத்மாக்கள் எல்லோரும் சீதை தான். இங்கே ராமர்ன்றது சிவபெருமானை குறிக்கிறது. அங்கே ராமர்ன்ற கதாபாத்திரம் ஒவ்வொரு மனிதன், அதாவது பிரம்மகுமாரி ஆன ஒருவரையும் குறிக்குது. சில இடங்களில் சிவனையும் குறிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சீதை ராமரை தவிர யாரையுமே நினைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சீதை எப்போ காட்டுக்கு போகிறாலோ அங்கே ஃபுல்லாக சிவலிங்கத்தின் முன்னாடியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, சிவபூஜையை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ராமரும் சிவபூஜை பண்ணிகிட்ருப்பார். ஸோ அப்போ எப்படி ராமருக்கு அந்த மாதிரி யார் வழி நடத்துகிறா அப்படின்னா சிவன் வழி நடத்துகிறார். வழி நடத்துகிறாருன்னா உந்துதல் கிடையாது, இப்போ இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. அந்த விஷயம் அதில் மறைஞ்சிருக்குது. அதுதான் அங்கே பிரச்சனை. கடவுள் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது தெரியல. ஸோ அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் உலகத்தில் எல்லாம் தசரதன் மாதிரி இருக்கும்போது, ராவணன் மாதிரி இருக்கும்பொழுது, கடவுள் நம்மை ராமர் மாதிரி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா,
நம்முடைய கணவன் ஆத்மா எல்லாமே கடவுளுடைய மனைவி. மனைவின்னொடனே காமம் நினைக்காதீங்க. உடலற்ற கடவுளுடைய உடலற்ற ஆத்மா தான் அவருடைய மனைவி. ஸோ எல்லா ஆத்மாக்களும். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நினைத்தால் அவருடைய மனைவி பார்வதி தேவி நீங்கள் தான். ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு நீங்கள் பதிவிரதையாக பத்தினியாக இருக்கிறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கணவனுக்கு மனைவி பதிவிரதையாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக கணவனை தவிர எந்த ஆணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கணும். எப்படி ஏறெடுத்து பார்க்காம எப்படி வாழறது? இல்லை வேலைக்கு போனால் மற்றவங்கள பார்க்க தானே செய்யணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் உடலை பார்க்கக்கூடாது, ஆத்மா தான் தெரியணும். அந்த ஆத்மாவும் எப்படி பார்க்கணும்? என்னுடைய அப்பா சிவனுடைய குழந்தை, என்னுடைய சகோதர ஆத்மா. அப்படி அந்த அன்பு மட்டும்தான் இருக்கணும், ஆன்மீக அன்பு. உடல் மீது கிடையாது. உடல் மீது அன்பு வைத்தால் அதுதான் சாத்தான் அன்பு அல்லது ராவணன் அன்பு. அதுதான் மாம்சமானவர்கள்னு பைபிளில் அடிக்கடி வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரௌபதிக்கு 5 புருஷன்றாங்கள்ல, இன்றைக்கி அப்படி தான் இருக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம். இல்லை ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு இத்தனை கணவனா? இதெல்லாம் கற்பனைக்கு எட்டாதது முந்தைய ஜென்ரேஷன்லே. இன்றைக்கி அது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த காலகட்டத்தில் நடக்கிறது தான் மகாபாரதம், பைபிள், குரான் எல்லாமே இப்போ நடக்கிற கதை. ஸோ இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற சாத்தான்கிட்ட இருந்து நம்மை விடுவிக்கிறார் கடவுள். அதற்கான வழி ரொம்ப சிம்பிள். உடம்புன்னு நினைத்தால் தானே உனக்கு காமம் கோபம் வர்றதுக்கு. வெறும் ஒளிப்புள்ளி நீ. உன்னுடைய அப்பா, கணவன், அம்மா, மனைவி, சகோதரி, சகோதரன், நண்பன் சகலமும் சிவபெருமான் ஒருவரே. சர்வம் சிவமயம்ன்றாங்களே, அது எங்கும் பார்க்குற இடம்லாம் சிவன் அப்படி கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் கிடையாது. நீங்கள் பார்க்குற எல்லா உறவுகளாகவும் அவரோடு மட்டுமே வைக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அவரை நினைக்க நினைக்க தான் ஆத்மா தூய்மையாகும். மற்றதை பார்க்க பார்க்க அப்படி தான் ஆத்மா பலகீனமாச்சு. இப்போ ஆத்மாவை பலப்படுத்தணும். ஆத்மா பலப்படுத்திட்டால் தானாகவே இழந்த அத்தனையும், ஏன்னா அந்த பூமி இப்போ வரப்போகுது சொர்க்கம். அப்படி சொர்க்கமாக இதே பாரத பூமி மாறப்போகுது. அங்கே நீங்கள் வருவீங்க. ஸோ அது வரப்போகுதுன்றதுக்கான அடையாளம் தான் திரும்புகிற பக்கமெல்லாம் இயற்கை சீற்றம் அதிவேகத்தில் வருது, யுத்தங்கள் பயங்கரமாக இருக்குது, மதக்கலவரம், இனக்கலவரம் எல்லாமே. ஏன்னா முடிக்கணும்ல ஏதோ ஒரு காரணத்தில். இவ்வளோ நாள் செய்த பார்த்துக்கான தண்டனையும் கொடுக்கணும்ல. ஆனால் அதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி கடவுள் சொல்கிறார். ஃபுல் ஆத்ம உணர்வில் பயிற்சி பண்ண தான் வரும். உடம்பு கிடையாது, ஆத்மா ஒளிப்புள்ளி, என்னுடைய ஒரு சிவபரமாத்மா. அந்த நினைவிலே இருந்து உடலையே மறந்துட்டீங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மா தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ஆத்மாவை பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டீங்கன்னா உலக அழிவின் பொழுது கூட உங்களுக்கு துக்கம் அனுபவமாகாது. ஏன்னா உடல் உணர்வில் தான் பயமே வரும்ன்ற. இன்னொன்று, பாவத்தை ஃபுல்லாக எரிச்சால்தான் அந்த ஆத்ம உணர்வு ஸ்டேஜில் நிலை பெற முடியும். அதாவது இறைவன் நினைவிலே இருந்து ஆத்ம உணர்வுக்கு வரீங்கனாலே பாவம் எரியுதுன்னு அர்த்தம். பாவம் எரிந்த பிறகு உங்களுக்கு தண்டனை கிடைக்காது. ஸோ அப்போ உங்ககிட்ட ஒரு தவறான எண்ணத்தினால வராங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க, பாலியல் குற்றம்லாம் பயங்கரமாக இப்பயே நடக்குது. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும் பாங்க, போலீஸு, கோர்ட்டு, ஹாஸ்பிட்டல் எதுவுமே இருக்காது. அதான் கொடூரமான நரகம். அந்த நேரத்தில் யாரும் அப்படியே நாஸ்திகெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணுறது? இது வரைக்கும் செய்த பாவமே, தான் கெட்டு போகிறதும் இல்லாமல் மற்றவங்களையும் கெடுக்கிற பாவமே நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு நிறைய தண்டனையெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் நினைவிலேயே இருந்த அந்த காமம், கோபம், மெயினாக காமம் மிகப்பெரிய எதிரி. அதில் புத்தியை விலக்கிட்டீங்க அப்படின்னா தப்பிச்சிடுங்க. ஏன்னா அதுக்கான தண்டனையை மீண்டும் நீங்கள் காமத்தில் விழும்போது தான் கிடைக்கும். ஸோ அதில் விழாமல் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே இவ்வளோ நாள் செய்த பாவத்தின் தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இதுதான் இரட்சகர் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கும். பாதுகாப்பவர். நீங்கள் செய்த பாவத்தின் தண்டனையிலிருந்து பாதுகாக்கிறார். எப்படி? மீண்டும் பாவம் செய்கிறதுலேருந்து பாதுகாக்கிறதன் மூலமாக. அதற்கான சக்தி வேணும் இல்லை? இன்றைக்கி பாதிரியார்கள், ஆன்மீகவாதிகளை காமத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, விடுபடுறதுக்கான வழி அவங்களுக்கு தெரியாது. வலுக்கட்டாயமாக வேணால் தூய்மையாக இருப்பாங்களே தவிர, கணவன் மனைவி ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்க முடியுமா? பிரம்மகுமாரிகள் ஒன்றா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் இல்லற மார்க்கம்தான், சாது சன்னியாசி வாழ்க்கை கிடையாது. ஸோ இப்போ ஏன் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்? பிராமணர்களுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம்? காமத்தை வென்றவர்கள், இறைவனின் ஞானத்தை எடுத்து மெயினாக இறைவனை நினைத்து யோக பலத்தை
அதிகரித்து தூய்மையாகிறதன் மூலமாக இந்த ஞானத்தையும் மற்றவர்கள் கொடுத்து அவர்களையும் காப்பாற்றி, அப்படி எடுக்க முடியாதவர்கள் கூட எல்லோருக்கும் அந்த சக்தியும் இருக்காது. அப்போ அந்த சக்தியை அவர்களுக்கு நிரப்புறது. கடைசி நேரம் உலக அழிவில் தண்டனையெல்லாம் அனுபவிக்கும்பொழுது அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க எல்லோரும். அந்த நேரம் நான் இந்த பெரியவன் பணக்காரன் எல்லாம் சுக்கு நூறாயிடும். எவனுக்குமே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி நிலை வந்துடும். அந்த நேரம் அகங்காரம், நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோன்னா அப்போ தான் தெரியும். காசுன்னு அலைஞ்சி வீடெல்லாம் கண்ணு முன்னாடி சுக்குநூறாக போகிறது தெரியும். ஸோ ஆக்சுவலாக ஒரு விதத்தில் இன்றைக்கி எல்லாம் ஏடிஎம் கார்டு பேங்க்குன்னு போகிறதே உங்களை ஒரு செகண்டில் ஓட்டாண்டி ஆக்கிறதுக்கு தான். ஸோ இந்த நாடகத்தில் அப்படி அமைஞ்சிருக்குது. அது நடக்கும், புதுசாக இல்லை. ஒவ்வொரு 5000 வருடத்துலையும் இது தான் நடக்குது. திரும்ப திரும்ப நடக்கும். இதே வீடியோவை 5000 வருடம் முன்னாடி இதே வருடத்தில் இதே நாளில் நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே நாள் இதே தான் போடுவேன். நீங்களும் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதே தான் அப்பயும் தோணும். அந்த அளவுக்கு துல்லியமாக நடந்ததே நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கடவுளை அடையாளம் கண்டுட்டு நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் வந்துடுவீங்க. இப்போ அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் இழந்துடுவீங்க. இது கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ என்ன தான் விதண்டாவாதம் அது இதுன்னு பேசினாலும் கடைசியில் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு வெளில வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஆஹா, உடலை விட்டோம் நாம் இருப்போம் போல இருக்குதுன்னு அப்போ யார் நான் இப்போ பெரியார்லாம் இருந்தார் இல்லையா, கடவுள் இல்லை அது இதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. மேபி கடைசி நேரத்தில் அவர் மாறி கூட இருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, அந்த புகழ் அதை விட்டு வெளில வர முடியாது. சரி, அப்பயுமே ஒரு வேளை மாறாட்டினாலும் வெளில வந்தோடனே துட்டிப்பாங்கல்ல, அடப்பாவி இவ்வளோ நாள் இதுக்கு உண்மைக்கு நேரெதிராக நான் சமுதாயத்தையே கெடுத்துட்டு இருந்தேனே. ஆனால் டூ லேட், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கொடுமையானது. ஸோ இந்த மாதிரிலாம் கடைசியில் பயங்கரமாக துக்கத்தை அனுபவிப்பாங்க. ஆனாலும் அந்த நேரம் இறைவனை திரும்புகிற பக்கம்லாம் சினிமா தேட்ரு, மண்டபம், சர்ச்சு, மசூதி, கோயில் எல்லா இடத்துலையும் பிரம்மகுமாரிகள் ஞானம் மட்டுமே ஒலிக்கும். கடைசியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் கடவுள் வந்துட்டார், ஞானத்தை கொடுக்குறாருன்ட்டு. ஸோ அப்போ இறைவனை எப்படி நினைக்கிறதுன்னு மட்டும் கேட்பாங்க. அவ்வளோதான் டைமும் இருக்கும். அந்த நேரம் அவங்களுக்கு அமைதியும் இருக்காது. குடும்பத்தை இழந்திருப்பாங்க, சொத்தை இழந்திருப்பாங்க, பயங்கர நம்பிக்கை துரோகம், கண்ணு முன்னாடி அவங்க குழந்தைய இன்னொருத்தவங்க வெட்டி கொலை பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ கரிமீன் அடிமையானவெல்லாம் தன் குழந்தைய சாப்பிட்றத பார்த்ததுக்கப்புறம் அவன் கரிமீன் சாப்பிடுவானா? இப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும் பயங்கரமாக. புல் சாப்பிடுவான்றார் கடவுள். கடைசியில் வந்து இல்லை எனக்கு நான்வெஜ் இருந்தால் தான் இறங்கும்லாம் எவனும் சொல்ல முடியாது. இன்றைக்கே பாலஸ்தீனில் அப்படி தானே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. புல்லை தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இல்லை எனக்கு பிரியாணி தான் கிடைக்கும்னு அங்கே சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விட மோசமான நிலை பாரதத்துக்கு தான் வரும். மற்றதெல்லாம் அணுகுண்டு போட்டு ஃபுல்லாக காலி பண்ணுறாங்க. இங்கே தான் பயங்கர வெட்டுக்குத்து நடக்குன்றார். ஏன்னா சொர்க்கத்தின் சுகத்தின் உச்சத்தை பார்த்த அதே பாரதம் துக்கத்தின் உச்சத்தையும் பார்க்கும். ஆனால் அதிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ இப்போ இறைவன் நினைவிலே இருந்து வெறும் ஆத்ம உணர்வில் மட்டுமே நீங்கள் நிலைச்சிருக்கிறீங்க. இறைவனோடு இணைந்து இருக்கிறேன், நானும் ஒளிப்புள்ளி இறைவனும் ஒளிப்புள்ளி 2 பேரும் இணைந்து இருக்கிறேன்ற அந்த நினைவிலே எப்பயும் இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய என் இது, என் ஜாதி, என் மதம், என் மொழி, என் இனம் எல்லாத்துலேருந்தும் புத்தி விலகிடும். நான் என்னுடையவர் ஒரு சிவபரமாத்மா, அவ்வளோதான். ஸோ அந்த நிலையில் இருந்து நீங்கள் கொடுக்குற அந்த அமைதியின் அதிர்வலைகள் எல்லாத்தையும் இழந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறவங்கள அப்படியே சாந்தப்படுத்தும். ஸோ இதோடைய நினைவு தான் இப்போ பிரம்மகுமாரிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் பிற்காலத்தில் சொர்க்கத்தில் கோயிலெலாம் இருக்காது, நரகத்தில் கோயில் கட்டும்போது இப்போ பண்ணுற சேவைக்கு தான் அங்கே கோயில். இப்போ உயிரோட்டமாக அவங்க முன்னாடி வருவாங்க, முக்தி அடையணும்ன்ட்டு. ஸோ அப்போ இந்த ஞானத்தையும் கொடுத்துட்டு முக்திக்கு தேவையான சக்தி, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் வேணும்ல. இப்போயே கடவுளை நினைக்க முடியலன்னா கடைசியில் எங்கே நினைக்க முடியும்? ஸோ அப்போ ஆனால் அந்தளவுக்கு வலியும் அனுபவிப்பாங்க. இங்கேருந்து தப்பிச்சா போதும், பேயாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் உடம்புல 50-60 ஆத்மா பூந்துக்கும். வெளிநாட்டில் இருக்கிற ஆத்மாலாம் இங்கே தான் வரும். அங்கே ஃபுல்லாக அழித்த பிறகு அது என்ன ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுமா? கடவுள் ஞானம் இல்லாமல் இந்தியாவுக்கு தான் வரும். ஒரு உடம்புல 50-60 பிசாசு இருந்ததா பைபிள்லே இருக்கும். ஸோ இங்கே வெளியில் பேய் ஓட்டுறது கிடையாது, அதுவோ ஆத்மா. அது போக வேண்டிய இடத்துக்கு போகணும். ஏன்னா இங்கே மீண்டும் பிறக்கலாம் மாட்டாங்க யாரும், எல்லாம் தான் செத்து கிடக்குறாங்க. அப்புறம் எப்படி கர்ப்பத்தில் போய் பிறக்கிறதுக்கு? ஸோ அப்போ மேலே போகணும். அப்போ எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பிரம்மகுமாரி முன்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா தெரிஞ்சிடும் இதுதான் உண்மைன்ட்டு. ஸோ அப்போ நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுங்கள் அப்படின்ட்டு மற்ற எல்லா முறையும் ட்ரை பண்ணி ஒன்றுமே வேலைக்கு ஆகலன்னு போது இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ பிரம்மகுமாரிகள் வரும்போது அந்த அமைதியை அவங்களால உணர முடியும். ஸோ அந்த நிலை வந்து போக போக தான் அதை அடைவாங்க.
ஸோ அப்போ அடையும் பொழுது தான் அவர்களும் வருவார்கள். வரும்பொழுது அந்த அமைதியில் இறைவனை நினைப்பாங்க, டக்குன்னு மேலே போயிடும். ஸோ அந்த அமைதியின் அதிர்வலை தான் இன்னைய வரைக்கும் கோயில்லையும் இருக்குது. ஸோ சாமி இல்லை அப்படின்றதுக்கு ஒரு முட்டாள் போதும். ஏன் இப்படியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க? இது எப்படி ஒரே விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது? இதை யோசிக்கிற அளவுக்கு மனுஷன் என்ன புத்திசாலியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தான் கொஞ்சமாவது புத்தி வேணும். ஸோ அந்த கொஞ்சம் புத்தி இருந்தால் கூட இறைவனை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனை உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா நினைவு செய்யுங்க. இறைவன் கொடுக்க ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பிராமணர்கள் ஏன் உயர்ந்தவர்கள்? அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். பிராமணர்கள்னால் பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் குமாரிகள் தான். ஏன் உயர்ந்தவர்கள்? எல்லோருக்கும் முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்குறோம். ஜீவன் முக்தினா சொர்க்கத்துக்கு போகிறது, முக்தினா விடுதலை ஹிந்தியில். அப்போ இந்த துக்கத்திலேருந்து விடுதலை, துக்கமற்ற உலகத்தில் இதே விடுதலை மனோபாவனையோட உடலில் இருந்தாலும் வாழறதுனால அதுக்கு பேர் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எல்லோருக்கும் கடவுள் நம்ம மூலமாக கொடுக்குறார். ஏன்னா நம்ம இப்பயே ஞானத்தை எடுத்துட்டோம். மற்றவங்களும் பணம், புகழ், காமம் இது மாதிரி உலகியல் இன்பத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. கடைசியில் எல்லாம் கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க. கடைசியில் யுத்த மைதானத்தில் துக்கம் தாங்காமல் கடவுள் பக்கம் திரும்பாங்க. ஸோ அப்போ அவர்களுக்கு இந்த சக்தியை கொடுத்து முக்தியும் கொடுக்கறதுனால தான் இப்போ பிரம்மகுமாரியாக இருக்கிறவர்களுக்கு சொர்க்கத்தில் பதவியும் கிடைக்கிது, தேவதைகளாக உயிரோட்டமாக இருக்கிறாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு கோயிலும் கட்டப்படுது. ஸோ அவங்க யார் இல்லையா? மகாத்மா காந்தி நமக்கு தெரிஞ்சதில் மிகப்பெரியவர். அவருக்கே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிறந்த நாளுக்கு மாலை போடுறாங்க, அதுவும் கட்சிக்காரங்க தான் போடுறாங்க. அப்போ கோயிலில் தினம் தினம் அவ்வளோ அலங்காரம் அபிஷேகம் நடக்குதே. அப்போ அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்கல்ல, சும்மாவா நடக்கும்? ஸோ அதை யோசித்தாலே போதும். ஓம் சாந்தி. இவ்வளோ நாள் நான் படித்ததெல்லாம் ஏன் தப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டாலே இதை புரிய ஆரம்பிச்சிடும். இல்லை நான் பிடிச்ச மேலுக்கு 3.25 சின்ன வயசில் என் மைண்டில் எதை ஏற்றணும்னா அதை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு தான் நஷ்டம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.